on to the next question. Before I ask the key player to watch out for, I would like to ask like எப்படி வந்து Ravindra Jadeja how much a good addition to RR because a huge option Jadeja from CSK to a new team. So yes, Ram, Adarsh, Lakshman, your views how good the Jadeja would be in RR. அதான். ஸோ இதுல வந்து இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா பேட்டிங் வைஸ் நாட் அ வெரி கிரேட் அடிஷன் சொல்லுவேன். ஏன்னா பேட்டிங்ல வந்து அவர் நீங்க எல்லா வருஷமும் பாத்தீங்கன்னா இஸ் நாட் அ எக்ஸ்பிரஸ் ஹிட்டர். எந்த எந்த சீசன்லயுமே வந்து ட்ரமண்டஸ் ஹிட்டிங் 140 150 ஸ்ட்ரைக்லாம் ஏன் தெரிஞ்சு இருந்தது இல்லை. ரொம்ப ஆவரேஜ் ஹிட்டர். ஸோ அவர் வந்து கன்சிஸ்டண்டா நீங்க நம்பர் 4லாம் ஆட வச்சீங்கன்னா கஷ்டம் தான். ஐ வாண்ட் பிளே இன் மோர் 4. அவங்க தப்பு பண்ணக்கூடாது, அதான் சொல்றேன். 10வது பிளேஸ் தான் அப்படின்னா அவங்க அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு வந்து டெம்டேஷன். ஏன்னா சென்னைக்கு நம்பர் 4 ஆடி 74லாம் அடிப்பாரு. ஸ்வேதாக்கு ஞாபகம் இருக்கும் ஆர்சிபியோட. அப்புறம் ஹேசல் கார்டு காப்பாத்தி கொடுப்பாரு பினிஷிங்ல. ஸோ அந்த மாதிரிலாம் அடிச்சாரு அவர். பட் டீம் தோத்துட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா ஜடேஜா ஐ டோன்ட் திங்க் வில் பி a great addition in terms of batting. ஜடேஜாவை நீங்க கிரேட் ஃபினிஷர் எல்லாம் சொன்னீங்கன்னா ஐ வாண்ட் அக்ரி. ஒரு ஆவரேஜான பிளேயர். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அகைன் ஸ்வேதாக்கு ஞாபகம் இருக்கும், ஹர்ஷல் பட்டேல போட்டு 36 ரன்ஸ் 30 ரன்ஸ் அடிப்பாரு. 5 6 ஒரே ஓவர்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் 37 ரன்ஸ். ஸோ அந்த மாதிரி ரேரா என்னைக்காவது ஒரு நாள் வரும். ஒரு 20 மேட்ச் 30 மேட்ச் ஒரு தடவை. அதை வச்சு நம்ம cannot call him as a great finisher. பட் bowling wise he still has got the talent. 4 ஓவர் வந்து பேங்க் மாதிரி he can give 30-35 runs with maybe a wicket or 1 wicket or 2 wickets maximum. ஸோ அது வந்து that is good enough for me. ஏன்னா நான் ஆதர்ஸ் கேட்ட பாயிண்ட் மாதிரி I have got plenty of options. 4 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. அதை தவிர பராக் போலிங் ஒரு 1 ஓவர் தள்ளிடலாம் தேவைப்பட்டா. ஸோ அதனால போலிங் பத்தி எனக்கு கவலை இல்லை. அண்ட் இட் வில் பி a very good addition. ஃபீல்டிங் கேட்கணுமாங்க, ஜடேஜாவோட ஹூ இஸ் பெட்டர் இந்தியாவில்? இந்தியன் கிளென் பிலிப்ஸ் சொல்லலாம் அவர். அந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் டேலண்ட் ஃபீல்டிங். ஸோ இட் வில் பி குட் அடிஷன். அந்த விதத்தில் டவுன் தி ஆர்டர் ஆட வைங்க. நம்பர் 6 நம்பர் 7 ஆட வைங்க. தட் வில் பி குட். ஜடேஜா வந்து ஆர்ஆர் வாங்கினது வந்து உங்களுக்கு வந்து ஜடேஜா இந்தியன் டீம்ல யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணும். இந்தியன் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து ஐடியல் பொசிஷன். நம்பர் 8ல பேட்டிங் வருவார் ஜடேஜா. நம்பர் 8ல பேட்டிங் வருவாரு. அந்த மாதிரி பொசிஷன் தான் ஜடேஜா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஐடியல். ஜடேஜா லக்ஷ்மன் வந்து பினிஷர் கிடையாதுன்னா அவன் ஈஸ் அ பினிஷர் ஆப்போனன்ட். அது எங்க யாருக்குன்னு தான் கொஸ்டின். ஜடேஜா வந்து இஸ் அ பினிஷர் ஃபார் த ஆப்போனன்ட்ஸ். ஜடேஜா இஸ் அ ப்ரூவன் பினிஷர். சிஎஸ்கே நம்பர் 10க்கே தள்ளிட்டு போயிட்டாரு அவர். சிங்கிள் ஹேண்டடா 10வது பிளேஸ்க்கே தள்ளிட்டு போயிட்டாருன்னா இஸ் அ பினிஷர் அதுல. ஸோ ஹேசல்வுட் வந்து போனாட்டி இது பண்ணி போலி போட்டு இது பண்ணிட்டு கண்டெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஹேசல்வுட் மாஸ்டர் கிளாஸோட ஜடேஜாவோட மாஸ்டர் கிளாஸ். அதை வந்து பினிஷ் பண்ணி கொடுத்ததுன்றது. ஸோ டிட்டர்மைண்டா அவ்வளோ டிட்டர்மைண்டா ஆடுவார் ஜடேஜா. நம்பர் 4ல ஹையர் ஆஃப் தி ஆர்டர்லாம் ஜடேஜா பேட்டிங் ஆட விட்டா இஸ் அ ப்ரூவன் பினிஷர். அந்த வேர்டு தான் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிஸ் ஓன் டீம். he will finish the team and he will the சூரியவம்சி கொடுத்த ஸ்டார்ட்லாம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி பண்ணிடுவார். ஸோ ஜடேஜா பேட்டிங் வைஸ் he should play at number 8. அதான் அவருக்கு ஐடியல் ரோல். bowling பார்த்தா ஆஃப் லேட் இஸ் நாட் தட் எஃபெக்டிவ். இந்த 2024 சீசன் அண்ட் 2000 இல்ல இது நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா போலிங்கே கொடுக்கல அவருக்கு. தோனி கை 2024 சீசன் 2025 சீசன்லாம் ஜடேஜா அவர் கொடுத்த சான்ஸ் நான் சொல்றேன். 3 ஓவர்லாம் அப்படி கொடுத்திருந்த போது ஜடேஜா வாஸ் நாட் தட் எஃபெக்டிவ். ஒத்துக்கிறேன் போலிங்கே கொடுக்கல. பட் போலிங் கொடுத்த மேட்ச்ல போலிங் கொடுக்கும் போதெல்லாம் ஜடேஜா வந்து அந்த பழைய மாதிரி அந்த ஓல்டு ஜடேஜா ஓல்டு ஒரு 3 overs 15 3 overs 16 அந்த மாதிரிலாம் ஜடேஜா போலிங் போடல. ஜடேஜாவும் அடி வாங்கியிருக்காரு போலிங்ல ரீசெண்டா கொடுத்த போதெல்லாம். பட் ஸ்டில் ஜடேஜா இஸ் ஜடேஜா. ஜடேஜா இஸ் அ ப்ராப்பர் போலர் who can bat. அதான் ஒரு ரோல். இஸ் அ போலர் இஸ் அ போலர் who can bat. அதனால நான் ஜடேஜாவை டீம்ல வச்சுப்பேன். அண்ட் ஃபீல்டிங் சொல்ல வேண்டாம். ஸ்டில் he has got that magic touch in terms of fielding. ஜடேஜா வந்து யூட்டிலிட்டி வைஸ் பார்த்தா சிஎஸ்கே பெஸ்ட் ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். சிஎஸ்கேக்கு பெஸ்ட். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வீடியோ வரும்போது நம்ம இதை பத்தி மோரா அதிகமா பேசுவோம். இது வந்து ஒரு வெரி குட் ட்ரேட் ஃபார் சிஎஸ்கே விட்டல். ஜடேஜாவை கட்டி விட்டு சஞ்சு சாம்சன் வாங்கினது இட் இஸ் அ மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆஸ் ஃபார் சிஎஸ்கே இஸ் கன்சர்ன். பட் நம்ம அதை பத்தி மோரா சிஎஸ்கே வீடியோ போது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அட் நம்பர் 8 அதான் ஜடேஜாவோட ரோல் டீம்ல. இன்ஃபேக்ட் ஐ வில் கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர் அண்ட் ப்ரொமோட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ahead of ஜடேஜா. ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரால 6 அடிக்க முடியும். ஜோஃப்ரா ஆர்ச்சரால அந்த 2-3 6 தேவைப்பட்டா இந்த வெஸ்ட் இண்டியன் பவர் அந்த கரீபியன் ஸ்டைல் பாடி அவருக்கு. ஸோ ஜடேஜாவோட
சிக்ஸர்ஸ் வந்து அதிகமா இவரால் அடிக்க முடியும் ஜோப்ரா ஆர்ச்சரால. ஸோ நான் ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு இப் நீடட் ரன்ஸ் வந்து எனக்கு குயிக்கா வேணும் அப்படின்னா ஜடேஜா நான் எதிர்பார்க்க முடியாது ரன்ஸை. ஸோ ஐ வில் ப்ரொமோட் ஜோப்ரா ஆர்ச்சர் ahead of ஜடேஜா. நம்பர் 8 ஜடேஜாவை பேட்டிங் ஆடுவார். அதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐடியல் ரோல் ஜடேஜாவை. பட் போலிங்ல இஸ் ஓகே. அவர் இன்னும் இப்போ சவாய் மான்சிங் ஸ்டேடியம்ல இட் குட் பி வெரி எஃபெக்டிவ். ஏன்னா அந்த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த கிரவுட் பெருசுன்றதுனால. ஸோ யா இதான் ஆதர்ஷ் உங்க பாயிண்ட் ஆஃப் ஆடிங். என்ன பார்த்தீங்கன்னா இஸ் அ ப்ரூவன் ஃபினிஷர் தான் நான் சொல்லுவேன். என்னதான் அவர் ஸ்லோவா ஆடினாருன்னு நீங்க எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் அந்த 5 hours அவர் ஸ்லோவா ஆடினாலும் அந்த கடைசி 2 hourல அவர் காம்பன்சேட் பண்ணிடுவாரு. அட் எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ்ல அவருக்கு ஒரு 130 ஸ்ட்ரைக் ரேட் வந்துடும். 130 இந்த இறால கம்மி தான் ஒத்துக்கிறேன். பட் அவர் கொடுக்குற இம்பாக்ட் என்ன பொறுத்த வரைக்கும் அதிகம். பவுலிங்ல எல்லாம் ஓகே, பவுலிங்லயே ஹீஸ் அ ப்ரூவன், எல்லாமே 3ல ப்ரூவன் கமாடிட்டி. அவர் ஹீஸ் ஸ்ட்ராங் அடிஷன் ஃபார் ஆர்ஆர்னு சொல்லுவேன் நானு. இல்ல அது பர்ஃபெக்ட், அது நான் ஒத்துக்கிறேன். ராம் சொன்னது ஐ டோன்ட் அக்ரி. போலிங்ல இஸ் ஸ்டில் ஹஸ் காட் தி மேஜிக். பட் நீ பேட்டிங்ல சொன்ன பாரு 130 செகண்ட்லாம் வச்சு என்னடா பண்ணுவேன் இந்த காலத்துல? அதெல்லாம் மிடில் ஆர்டர்லயே 130 போதாது உனக்கு இந்த ஸ்டேஜ்ல. இல்ல லாஸ்ட் 5 years போன வாட்டி சிஎஸ்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க நம்பர் 4 ஆடும்போது ஜடேஜா பிளே ஸ்லோ. இதே நீங்க அவரை ஃபைனல்ல இறக்கி பாருங்க, அந்த கிளச் மொமெண்ட்ஸ்ல எல்லாம் ஜடேஜா ஆடுவாரு. இப்போயுமே சொல்றேன், இந்த லாஸ்ட் 5 hours நீங்க நம்பர் 8 சொல்றீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர் 6 கீழே அவர் போவே கூடாது. 15th over அவர் பேட்டிங் ஆடணும் ஜடேஜா. அவர் என்னதான் மேட்சை ஸ்லோவா எடுத்துட்டு போட்டோம், அந்த கடைசி 2 over எனக்கு அடிச்சு கொடுப்பாரு. 100% கான்பிடண்டா சொல்லுவேன் நான் ஜடேஜா மேல. இந்த டீம்ல அட்லீஸ்ட் இந்த டீம்ல வேற யார் பினிஷரா நீங்க சொல்லுவீங்க? அந்த பாயிண்ட்னால ஐ வில் மேக் ஹிம் பிளே நம்பர் 6 ஆர் நம்பர் 7 அட் மேக்ஸ். எனக்கு அதுக்கு மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது ஜடேஜாவை கீழே ஆட வைக்கிறதுல. நம்பர் 6 ஆர் மேக்ஸே நம்பர் 6 தான். அதான் நானும் ஜடேஜா 6 போட்டிருக்கேன். பட் நான் என்ன சொல்றேன்னா 4 5 நீ ஆட வச்ச 3 எல்லாம் ஆட வச்சனா இட் வில் பி வேஸ்ட்ங்கறேன். அது வந்து நம்பர் 4 ஆடலாம், பட் இவங்க டீமுக்கு தேவையில்லை. இவங்க டீம்ல பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க, அவ்வளவுதான். இருக்கலாம். ஸோ லெட்ஸ் see where they play ஜடேஜா எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க பார்க்க பொறுத்திருந்தா பார்க்கணும். Players nice key players to watch out for. Lakshman, உங்க key players to watch out for யாரு இந்த RR team? ஓகே, ஸோ அதேதான். ஐ ஹோப் தட் ஆர்ஆர் பிளேஸ் ஹெட்மயர் அட் 3. அப்படி பண்ணாங்கன்னா ஐ திங்க் ஹெட்மயர் இஸ் கோயிங் பி a key factor. அப்கோர்ஸ் எல்லாருமே சொல்லிடலாம், ஜெய்ஸ்வால்னு சொல்லிடலாம், இல்லை சூரியவன்சி சொல்லலாம். பட் ஐ எம் டாக்கிங் அபவுட் எக்ஸ் ஃபேக்டர். அதாவது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் அவுட்லுக். ஏன்னா ஹெட்மயர் வந்து இது வந்து புது அவதார் மாதிரி. ஹெட்மயர் இஸ் கமிங் பேக் ஃப்ரம் அ பிக் சீசன். வேர்ல்டு கப்பில் வந்து நம்ம பார்த்தோம் என்ன மாதிரி நாக்ஸ் ஆடினாருன்னு. ஈ கேன் கிவ் தட் ஃபயர் பவர். நம்பர் 3லயே ஆல்ரெடி டாப்ல ஹெவி லோடிங்காக இருக்கு. ஜெய்ஸ்வாலும் சூரியவன்சியுமே ஹெவி லோடட் ஃபயர் பவர். அதை தவிர 3 வரை இவர் வந்தார்னா ஐ திங்க் இட் வில் பி பவர் பேக். இன்ஃபேக்ட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி திஸ் குட் பி த மோஸ்ட், இப்படி ஆடினாங்கன்னா திஸ் குட் பி த மோஸ்ட் டெட்லி டாப் 3 நினைக்கிறேன் இந்த ஐபிஎல். ப்ராபப்ளி இட் குட் பி டிபேட் விச் குட் பி குட். ஏன்னா இது வந்து ரேர். இது அப்கோர்ஸ் ஆன் தேர் டே எல்லாம் கிளிக் ஆச்சுன்னா, மெனி பிளேயர்ஸ் கிளிக் ஆச்சுன்னா தே ஆர் வெரி வெரி டெட்லி. ஜெய்ஸ்வால், சூரியவன்சி, ஹெட்மயர். ஸோ ஹெட்மயர் தான் வில் பி கீ நான் நினைக்கிறேன். நம்பர் 3ல ஆடணும். நீங்கள் நம்பர் 6 நம்பர் 5 ஆனீங்கன்னா அவ்வளோதான். தென் இஸ் நாட் கோயிங் டு பெர்ஃபார்ம். பார்க்கலாம் வேர் தே பிளே ஹெட்மயர் அப்படின்னு. ஆதர்ஷ் உங்க கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்? என்னோட கீ பிளேயர் வந்து ரியான் பராக் தான். சரி, அவரால் தான் மேட்ச் எடுத்துட்டு போய் அடிக்க முடியும் நான் நினைக்கிறேன். ஸோ நான் கில்லுக்கு சொன்ன அதே பாயிண்ட் தான், இவரால் மேட்ச் எடுத்துட்டு போய் அடிக்க முடியும். லக்ஷ்மண் எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு உங்கள்கிட்ட. ஷிம்ரான் ஹெட்மயர் கிரேட் டோர்னமெண்ட் பட் ஒத்துக்கிறேன். பட் டோன்ட் யூ திங்க் நல்ல டீம் வரும்போது அவர் ஸ்கோர் பண்ணல? ஏன்னா 3 நல்ல டீமோட ஆடி இருக்காங்க, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா. இந்த 3 டீம்லயும் அவர் 27 தாண்டல. அண்ட் அவர் அடிச்ச 3 மேட்ச் வந்து ஜிம்பாப்வே, நேபாள் அண்ட் ஸ்காட்லாந்து. ஸோ இப்போ ஐபிஎல் எடுத்துக்கிட்டிங்கன்னா குவாலிட்டி டீம்ஸ் தான், குவாலிட்டி பவுலர்ஸ் தான் போடுவாங்க. டோன்ட் யூ திங்க் இட் இஸ் ஈஸியர் ஃபார் தெம் டு டேக் இஸ் விக்கெட்? நேபாளோட அடிச்சதெல்லாம் நான் பெரிய இன்னிங்ஸை சொல்ல மாட்டேன். 46 of 32 உலகத்துல யார் வேணா ஆடுவா இந்த மாதிரி. ஸோ டோன்ட் யூ திங்க் அவர் ஐபிஎல்ல ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு நீங்க நினைக்கிறீங்களா? ஓகே, இது ஆக்சுவலாக குட் கொஸ்டின். இது லாஜிக்கலாக திங்க் பண்ண வேண்டியதுதான், அது ஐ டோன்ட் டிஸ்அக்ரி. பட் இதில் என்னன்னா யூ ஹேவ் டு கோ பை இன்ஸ்டிங்க்ட். இப்போ நீ வந்து யூ நீட் 4 ஃபாரினர்ஸ். அதாவது 4 ஃபாரினர்ஸ் ஆடணும் கம்பல்சரி கிடையாது. பட் வென் யூ காட் ஹெட்மயர் மாதிரி ஒரு டேலண்ட், ஹெட்மயர் வந்து அது டேலண்ட் கிடையாது யாருமே சொல்ல முடியாது. ஸோ ஹெட்மயர் மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கும்போது அண்ட் யூ காட் நம்பர் 3. என்னோட பாயிண்ட் தான், நம்பர் 3ல வந்து உங்களுக்கு ஒரு பிளேயர் கிடைச்சிருக்காங்க. இப்போ அது நேபாளோட அடிச்சாரோ ஸ்காட்லாண்டோட அடிச்சாரோ ஈ குட் கன்வெர்ட் அண்ட் இஸ் அ பொட்டன்ஷியல் மேட்ச் வின்னர். ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா
ஹெட்மேயர் நம்பர் 5 நம்பர் 6 யூஸ் பண்ணி வேஸ்ட் தான் பண்ணியிருந்தாங்க. அவர் ஒண்ணுமே அடிக்கல. இப்போவாது நீ சொன்ன நேபாள் ஸ்காட்லாந்து இப்போது அடிச்சிருக்காரு. அதெல்லாம் லாஸ்ட் 5-6 இயர்ஸ் யாரோடையுமே அடிக்கல அவர், எனக்கு தெரிஞ்சு. என்னைக்காவது ஒருமா இருக்கும் 50 இன்னிங்ஸ்க்கு ஒரு வாட்டி அடிச்சிருப்பாரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அட்லீஸ்ட் ஹி ஸ்டார்டட் ஷோயிங் சைன்ஸ் அட் நம்பர் 3. ஸோ இப்போ வந்து டாப் டீம்ஸ் ஒன்றும் அடிக்கலன்றது எஸ் இட் இஸ் அ கன்சர்ன், பட் ஐ வில் டேக் தட் கேம்பிள் எனி டே. ஏன்னா கிளிக் ஆயிடுச்சு ஒருவேளை அப்படின்னா இந்த ஆர்ஆருக்கு இட் பி எ லக். ஸோ அப்படி தான் நான் பார்ப்பேன். ஏன்னா நம்பர் 3 நீ வந்து பராக் ஆட வைக்கலாம், பட் பராகோட பெஸ்ட் பொசிஷன் இஸ் நம்பர் 4. நீ அவன் ட்ராக் ரெக்கார்ட்லாம் எடுத்துப்பாரு. நம்பர் 3 ஆடி இருக்கான் அவன், பட் ஹி ஹஸ் நாட் பீன் கிரேட் நம்பர் 3. நம்பர் 4ல ஐடியல் அந்த, அதாவது என்ன சொல்றது, அந்த ஆங்கர் ரோலும் பண்ண முடியும். நீ சொன்ன மாதிரி யூ கேன் டேக் த கேம் டீப் ஃபினிஷ். ஈ குட் பி வெரி கீ பிளேயர், நான் ஒத்துக்கிறேன். பட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த எக்ஸ் ஃபேக்டர், அதாவது சில பேர்லாம் அந்த இம்பாக்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த இம்பாக்டாக ஐ எம் ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஐ எம் கோயிங் பை மை திங். அதாவது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஹெட்மேயர் அடிச்சாருன்னா பார்க்க, இப்போ நான் எல்லா டீமும் சொன்ன பாரு, பட்லர் அப்புறம் ஹெட்மேயர் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் அடிச்சாங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் கிரிக்கெட். ஸோ தட்ஸ் வை ஐ எம் சேயிங் ஹெட்மேயர். கிளிக் ஆகலனா ஓ எஸ் நத்திங் கேன் பி டன். நீங்க அப்போ வேற யூ டு சர்ச் ஃபார் ஆப்ஷன்ஸ். பட் அப்படி நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே அப்படி சொல்லலாம். இவங்க கிளிக் ஆகலாம் என்ன பண்றது, தென் யூ கீப் திங்கிங், அவ்வளவுதான். பட் நான் ஐம் ஜஸ்ட் கிவிங் திங்க் பெஸ்ட் ஃபார் ஆர்ஆர். இப்போ ஃபார்மை வச்சு ப்ளே பண்ணுங்க, நம்பர் 3ல ஆடுங்க அவர் அப்படின்னு. ஓகே, பார்க்கலாம் அவங்க வேல்யூ பிளேஸ். ராம், உங்களோட கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்? ஐபோ சூரியவன்சி. I will agree with Lakshman. லக்ஷ்மனோட மெஜாரிட்டி ஆஃப் த 90 to 95% ஆஃப் த இது எங்களுக்கும் அவளும் ஒரே டீம் தான். ஒரே ஒரு பிளேக்ல வரல, ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். நான் மை கீ பிளேயர், ஈவன் தோ நான் கிரேட் வைபவ் ஃபேன், நான் எல்லாருக்குமே தெரியும் அது, எல்லா ஹோல் பீப்புள் நோஸ் அபவுட் இட், நான் வைபவோட ஃபேன் சொல்லி. பட் ஐ ஃபீல் ஹெட்மேயர் வந்து யூ வில் பி த ரியல் டிஃபரன்ஸ் மேக்கர். அண்ட் ஆதர்ஸ் வந்து ரொம்ப ஹஸ் காட் அ வெரி குட் பாயிண்ட். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப டு பி த பாயிண்ட் டு பி நோட்டட் அப்படின்ற மாதிரி. ஸோ பட் நானும் ஐ அக்ரி வித் வாட் லக்ஷ்மன் ஹஸ் செட் இந்த இதுல. ஏன்னா உனக்கு பெஸ்ட் பிளேயர் அட் நம்பர் 3 இந்த டீம்ல பொறுத்த வரைக்கும் ஹெட்மேயர் தான். The instead of wasting a bit number 7, instead of wasting a bit number 6 or number 7, 6 அது number 6ல ஆனா அப்போ ஹெட்மேயர் will be the finisher. பட் ஆப்போனன்ட்டுக்கு இது பண்ணி மேட்சை வந்து இம்பாக்ட் பிளேயரா அவருக்கு ஆடிடுவார். இம்பாக்ட் பிளேயர் வந்து அப்போ அவருக்கு ஆடி கொடுத்துருவார். ஸோ டாக்கிங் அபவுட் திஸ், ஹெட்மேயர் will be key நம்பர் 3. ஏன்னா அவர் அடிக்கிற ஒரு யூ கேன் எக்ஸ்பெக்ட் ப்ராபப்லி ஹெட்மேயர் டு வின் யூ 4 or 5 கேம்ஸ், அவ்வளவுதான். அது அவரால் வின் பண்ணி கொடுக்க முடியும் ஐ ஃபீல். என்னோட கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார், ஐ வில் ஃபீல் லைக் ரியான் பராக்ஸ் கேப்டன்சி. பிகாஸ் சஞ்சு சாம்சன் வந்து ரொம்ப லாங்கா கேப்டன் பண்ணிட்டு இருந்தாரு. இது ஹோல் சீசனே வந்து பராக் 1 or 2 மேட்சஸ் ஓகே, இது ஹோல் சீசனே வந்து பராக் கேப்டன்சி அப்படிங்கும் போது we should look out for. And also I would like to see how Ravindra Jadeja plays against CSK and other teams as an RR. அவருக்கு வந்து எவ்வளவு வேல்யூபிளா இருக்காரு அப்படிங்கிறது வந்து I need to see that also. இவங்க 2 பேரும் தான். Yes, so next is going to be the playoff qualifying chances and where do they end up. Ram, where do you think they end up in squad? Will they have a chance to qualify for the playoffs? கப்படிக்கு இரண்டாவது கப்படிக்கு சான்ஸ் இருக்கா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஆக்சுவலி இந்த டீம் வந்து ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டம். என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. இது வந்து என்ன மாதிரி ஆவாங்கன்ட்டு. ஐ ப்ரெடிக்ட் டாப் 4 or 5, 4 or 5 வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபினிஷ் எய்தர் 4 or 5. டாப் 4ல என்ட்ரி ஆகிறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டாப் 4 பிளேயர்ஸ் வந்து கன் பிளேயர்ஸ். 4 இதுல வந்து ஐ திங்க் either 4th or 5th maybe. yeah 4th நல்லாவே சான்ஸ் இருக்கு. Okay, others do you think they have a qualifying chance for playoffs கப்படிக்க? எனக்கு தெரிஞ்சு இல்ல. they will finish at 6th or 7th நினைக்கிறேன். 6, 7, 8 இந்த 3 வச்சுக்கலாம். நான் 3 பிரிச்சுக்கிறேன். 8 to 10 ஒன்னு, 6 to 8 ஒன்னு, அப்புறம் குவாலிஃபை ஆறதா வச்சுக்கிறேன். நான் 6 to 8 சொல்லுவேன் இந்த டீமை. Okay, Lakshman, where do you think they end up in? I think அதான் ஆதர் சொன்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் மைட் பி ஸ்லைட்லி டஃப் நினைக்கிறேன். பட் ராம் சொன்ன பாடே ஐ அக்ரி. இந்த 4 பிளேயர் வந்து கிளிக் ஆயிடுச்சு. போலிங் தேவ் காட் சம் டீசன்ட் போலர்ஸ், ஆர்ச்சர், பர்கர்லாம் இருக்காங்க. ஸோ இட் இஸ் டஃப் டு சே வேர் எக்ஸாக்ட்லி தே வில் ஃபினிஷ். சான்ஸ் இருக்கு, மேபி யூ கேன் கிவ் 30% சான்ஸ் பிளே ஆஃப்ஸுக்கு, 4th பிளேஸ் அந்த மாதிரி, 3rd பிளேஸ் அந்த மாதிரி. பட் ஆதர் சொன்ன பாயிண்ட் ஐ அக்ரி. ஆனஸ்டா என்ன சான்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா 6th பிளேஸ் ஐ வுட் சே. 5 and 6 ஏதாவது ஒன்று.
5 or 6ல 7-8லாம் போவாங்கன்னு தோணல. ஏன்னா ராம் சொன்ன மாதிரி they will win games. 4 கேம் வந்து டாப் ஆர்டரே வின் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அதனால 7, 8, 9, 10 டவுட் நினைக்கிறேன். 5 or 6 they may end up. 6th மேபி ஐடியல் நினைக்கிறேன். I also feel the same. Qualifying chances வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். But they will put tough fight அப்படின்னு தோணுது. So 5 or 6 they will end up with. I also feel the same. So yes, do tell us in your comments. எனக்கு வந்து நிறைய ஆர்குமெண்ட் போச்சு, நிறைய டிஸ்கஷன் போச்சு. ஸோ உங்க 11 வந்து யார் எடுப்பீங்க, யாரு பிளேயர், பெஸ்ட் பிளேயர், கீ பிளேயர் யாரு, ஸோ ரியல் பிளான் கேப்டன்சி எப்படி இருக்க போகுது, அண்ட் ரவீந்திர ஜடேஜா இந்த நியூ டீம் எப்படி இருக்க போகுது. ஸோ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து ஆர் பிளே பண்ணும்போது தான் we will get to know how they play அப்படின்னு, how what team they choose. பட் உங்களோட பிளேயிங் லெவல் என்ன, உங்களோட பிளேயர்ஸ் ஒப்பீனியன்ஸ் என்ன, do tell us in the comments. Let's see in the next video. Thanks for watching Yamamiti Cricket. Let's keep the cricket honest way. Thanks so much.